அறிந்து கொள்ளக்கூடிய அக்கீதாவுடைய முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த செய்தி என்ன? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான். இந்த தலைப்பை கேட்டால் பலர் வித்தியாசமாக கருதுவார்கள், ஆச்சரியப்படுவார்கள். இது என்ன ஒரு தலைப்பு? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஏன் அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதுவெல்லாம் நமக்கு தேவையா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அவனுக்கு தெரியும், நமக்கு ஏன் அது தெரிய வேண்டும் என்று பலர் சொல்லுவார்கள். ஆனால் இது ஆச்சரியம் அல்ல. மக்கள் இந்த கேள்விக்கு பதிலாக ஒன்றை புரிந்திருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியம். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற கேள்வி ஆச்சரியமான கேள்வி அல்ல. இந்த கேள்வி யார் கேட்டார்கள் என்று பின்னால் சொல்கிறேன். ஆனால் மக்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதற்கு பதிலாக ஒன்றை கற்பனை செய்திருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியம். அது ஆச்சரியம் மட்டுமல்ல, விபரீதம். அப்படிப்பட்ட இடத்தில் தான் எம்முடைய சமூகம் இருக்கிறது. இந்த கேள்வியை யார் கேட்டது தெரியுமா? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கேள்வியை ஈமானுடைய அளவீடாக நபித்தோழர்களிடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள்? இந்த விஷயத்திலே இந்த சமூகம் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயம் ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான். அக்கீதாவுடைய விஷயத்தை எதிலிருந்து அறிந்து கொள்வோம்? அக்கீதாவுடைய விஷயத்தை எதிலிருந்து அறிந்து கொள்வோம் என்று பார்த்தோம். குர்ஆனில் இருந்து, சுன்னாவில் இருந்து, அவ்வளவுதான். அதை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் என்ற மூன்றிலிருந்தும் தான் அறிந்து கொள்வோம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, அதை நபித்தோழர்கள் எப்படி புரிந்தார்கள், இந்த மூன்றும் தான் அக்கீதாவை எடுப்பதற்குரிய ஆதாரமாக நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அவனை பற்றி என்ன சொல்கிறான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 7 வசனங்களில் சொல்கிறான். இது முக்கியம் இல்லாத விஷயமாக இருந்தால் அல்லாஹ் இதை பற்றி பேசுவானா? அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் இதை கூறிக்கொண்டே வருகிறான். ஒரே வார்த்தையின் பொருள்படவே 7 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தாஹாவுடைய 5வது வசனத்தில் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அரிஷிலிருந்து உயர்ந்து விடுகிறான். அல்லாஹ் அரிஷிலிருந்து உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அராஃபுடைய 54வது வசனத்தில் சொல்கிறான், சும்ம இஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அரிஷின் மீது அல்லாஹ் உயர்ந்து விட்டான். இஸ்தவா என்றால் என்ன அர்த்தம்? உயர்தல். இர்தஃபஅ, இந்த அர்த்தத்தை சொன்னது யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து குர்ஆனை படித்தார்களோ, குர்ஆனுக்கு யாருக்கு குர்ஆனுடைய இல்மு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்களோ, அந்த இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், இஸ்தவா என்றால் இர்தஃபஅ, உயர்தல். அப்ப சும்ம இஸ்தவா என்றால் அதற்கு பிறகு அல்லாஹ் உயர்ந்து விட்டான். அலல் அர்ஷ், அரிஷிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அரிஷிலிருந்து உயர்ந்து விட்டதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். இன்னும் பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எங்கே இருப்பதாக சொல்கிறான் தெரியுமா? சூரத்து நஹ்லுடைய 50வது வசனம், சூரா நஹல் 50வது வசனம், அல்லாஹ் கூறுகிறான் மலக்குகளை பற்றி, யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ரப்பை அவர்கள் பயப்படுவார்கள். மலக்குகள் எங்கே இருக்கிறார்கள்? வானத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ரப்பை அவர்கள் பயப்படுவார்கள். அவர்களுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹிஜ்ருடைய 9வது வசனத்தில் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர், நாம் தான் இந்த திக்ரை, இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். எங்கே இருந்து அல்லாஹ் இறக்கி இருக்கிறான்? வானத்தில் இருந்து. இன்னா அன்ஸல்னாஹு, நாம் இறக்கி இருக்கிறோம். எதை சொல்கிறது இறக்குதல் என்பது? அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முல்குடைய 16வது 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், இந்த சூராவுடைய வசனத்தில், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, அவனை பற்றி, வானத்தில் இருக்கக்கூடியவனை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடியவனை பற்றி. வானத்தில் இருக்கிறான், வானத்தில் இருக்கக்கூடியவன் என்றால் வானத்தில் இருப்பவனா? ஃபி என்றால் என்ன அர்த்தம் அரபியிலே? உள்ளே என்ற அர்த்தம். ஆனால் இங்கே உள்ளே என்ற அர்த்தம் வைக்க முடியுமா?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான் ஃபஸீரு ஃபில் அர்தி, இந்த பூமியிலே நீங்கள் பறந்து திரியுங்கள். என்ன அர்த்தம்? பூமிக்குள்ள போங்கன்னு அர்த்தம். ஃபில் அர்தினா பூமியின் மேலே, பூமிக்கு மேலே நீங்கள் அலைந்து திரியுங்கள், பாவிகளுடைய தண்டனையை பற்றி நீங்கள் பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா என்றால் வானத்தின் மேலே இருக்கக்கூடிய இறைவனை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா?